நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி கொலோசேயர் 2வது அதிகாரம் வசனம் 11. கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இந்த வசனத்துல கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை நாம விருத்த சேதனத்தினாலா பெற்றுக்கொள்கிறோம். இந்த விருத்த சேதனமானது மாம்சத்துல செய்யப்படுகிற ஒரு முறைமையா இருக்கு. இது ஆபிரகாமோடு தேவன் பண்ணின ஒரு உடன்படிக்கையா இருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நடந்ததற்காக அந்த நீதிக்கு முத்திரையாக இந்த விருத்த சேதனமாகிய அடையாளத்தை அவர் பெற்றிருக்காருன்னு சொல்லி ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனம் கூட நமக்கு சொல்லுது. அந்தபடி முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இந்த விருத்த சேதன முறைமைய தேவன் கட்டளையிட்டாரு. இந்த விருத்த சேதனத்தின் முறைமையினால ஒருத்தர் தேவனுக்குள்ளார சேர்க்கப்படுகிறாங்கிறத அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதாவது விருத்த சேதனம் செய்தவர்கள் எல்லாமே தேவ ஜனமாக பார்க்கப்படுறாங்க. இந்த முறைமைய இந்நாள் வரைக்கும் யூதர்களும் இஸ்லாமியர்களும் பின்பற்றி வருகிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே முற்பிதா ஆபிரகாமாகவே இருக்காரு. ஆனா நாம இந்த விருத்த சேதனத்தை பின்பற்றாம இருக்கோம். எதனால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிற்பாடு நாம அவரை எதன் மூலமாக பற்றி கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக அல்லவா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம்னு. அப்போ அந்த விசுவாசம் தான் இங்க விருத்த சேதனமாக சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. இந்த வசனத்துடைய கடைசி பகுதியிலேயே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள்னு சொல்லியிருக்காங்க. கையால் செய்யப்படாத விருத்த சேதனம்ங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய நிலையில எழும்புகிறோங்கிறத காண்பிக்கிறதா இருக்கு. ஏன்னா இந்த விருத்த சேதன முறைமையானது சரீரத்துல செய்யப்படும் போது ஆண்களுக்கு அவங்களுடைய நுனித்தோல் களையப்படுது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்திற்கு அடையாளமாக நாம ஞானஸ்தானம் பெறும்போது நீர்ல மொழி எழுந்திருக்கிறது எதற்கு அடையாளமா இருக்கு? அந்த பாவ சரீரத்தை களைந்து போடுகிறதற்கு, அதாவது அந்த பாவ சரீரத்துக்கு மரணித்து நீதிக்கு நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு இல்லையா? அந்தபடியான அடையாளத்தையே இங்க மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டது எப்படி அந்த நுனித்தோல் களைந்து விடப்படுதோ அந்தபடி பாவ சரீரத்தை நம்ம களைந்து போடுறோம். அதற்கு பிற்பாடு நீதிக்கு பிழைத்திருக்கிறது நாம ஆவிக்குரிய மனிதனா எழும்புகிறத காண்பிக்குது. அதுதான் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இதுதானே நமக்கு ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனத்துல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ விருத்த சேதனமானது கையினால் செய்யப்படுகிறது அல்ல, ஆவினால இருதயத்திற்குள்ளார செய்யப்படுகிறது. இந்த இருதயத்திற்குள்ளார நம்ம என்ன செய்கிறோம்? ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இந்த இருதயத்துல உண்டாகிறது விசுவாசம். அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம் நம்மளுக்கு அதை காண்பிக்குது இல்லையா? ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எழும்புகிறவர்களாக மாறுகிறோம் இல்லையா? அந்தபடியான ஒரு விருத்த சேதனத்தை காண்பிக்குது. எதற்காக பவுலடியார் இந்தபடியா விருத்த சேதனத்தை வச்சு விசுவாசத்தை நம்மளுக்கு அடையாளம் காட்டுறாரு? அந்த நாட்கள்ல இருந்த யூத ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிற முறைமையும் அவசியமா இருக்குங்க ஒரு தர்க்கத்தை முன்வைத்துட்டே இருந்தாங்க. அது நம்ம வேதத்துல கூட அநேக பகுதிகளில் பார்க்க முடியும். அந்தபடியா புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற புறஜாதியரை யாரும் கொல்லப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விருத்த சேதனமானது கைகளால் செய்யப்பட்டது அல்ல, அது இருதயத்துல விசுவாசமாக உண்டாயிருக்கிறது, ஆவியின்படி எழுந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பவுலடியார் சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள்ல தெளிவாக குறிப்பிடுகிறார். அந்தபடியா அந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட இந்த முறைமைகள் எல்லாமே வருங்காரியத்திற்குரிய நிழலாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொல்லுது இல்லையா? இதே அதிகாரத்துல 16வது 17வது வசனத்துல பார்த்தோம்னா கூட இது நம்மளுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா 17வது வசனத்துல, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அந்தபடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாகவே தேவன் இந்த முறைமைகள் எல்லாம் வைத்தது அவர்
அவரை நாம பற்றி கொள்வதற்கான ஒரு நிழலோட்டமான ஒரு திருஷ்டாந்தமான காரியங்களாகவே இந்த முறைமைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே இதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதியா இருந்து கையினால செய்யப்படாத அந்த விருத்த சேதனமாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பினவர்களாக இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த பகுதியை அவர் நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கையால் செய்யப்படாத விருத்த சேதனமாகிய இருதயத்தில் உண்டாகிற விசுவாசத்தின் மூலமாக உம்மை பற்றி கொண்ட எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புவதற்கு தேவரீர் தயவு பாராட்டியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, இந்த மாம்ச சரீரத்தை கழிந்து போட்டு ஆவிக்குரிய மனிதன் எங்களுக்குள்ளார எழும்பி செயல்படுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த விசுவாசத்துல பலப்பட்டவர்களாய் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. அப்பா, அதை விட்டுட்டு நாங்கள் அறியாத சில உபதேசங்கள் எங்களுக்கு சொல்லப்படும் போது அதில் நாங்கள் விழுந்து போகாத படிக்க எங்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. பழைய ஏற்பாட்டின் முறைமைகள் எல்லாமே உம்மை பற்றி நிழலாய் இருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு நீரே நிஜமா இருக்கிறீங்க, உம்மை பின்பற்றி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளவே நாங்கள் விசுவாசத்துல பலப்படணுங்கிறத எங்களுக்கு தேவன் அறிவித்த தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.